புரட்டாசி பிறந்துருச்சு. எப்படியும் வர சனிக்கிழமை நிறைய பேர் பெருமாளுக்கு தலிகை போடுவீங்க. நான் சொல்கிற மாதிரி டெம்பிள் ஸ்டைலில் தக தக தகன்னு மின்ற இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்து வானலில் போட்டு லைட்டாக வெள்ளை கலரில் ஆகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் இல்லை பொங்கல் பானையில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா குழைய வேக வைக்கணும். சிட்டிக்கு உப்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் நெய் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம். ஆனால் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 கப் வெல்லத்துக்கு பதில் 3/4 கப் வெல்லமும் 1/4 கப் சர்க்கரையும் சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த வெல்லம் சர்க்கரையெல்லாம் கரையட்டும். இதுக்கு இன்னொன்று டெம்பிள் ஸ்டைலில் வர்றதுக்கு சிட்டிக்கு அளவுக்கு பச்சை கல்பூரம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கணும். அதில் முந்திரியை போட்டு வறுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா பொங்கலுக்கு சூப்பர் கிளேஸ் கொடுக்கும். அதுக்காக போட்டு எல்லாம் கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான